வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? அதாவது எந்த ஒரு துறையிலையாவது நம்ம முன்னுக்கு வரணும், நம்ம ஒரு மக்கள் மத்தியில் நம்ம நம்மளுடைய படைப்புகள் ஒரு வரவேற்பு பெறணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு ஸ்ரத்தை ரொம்பவே முக்கியம். பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் ஸ்ரத்தையை பற்றி சொல்லியிருக்காரு. அது மாதிரி அதுக்கு என்ன இப்போ ஒரு உதாரணம்னா, எங்கள் வீட்டில் இந்த புக் ஷெல்ஃபை அன்றைக்கி ஒழுங்கு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அம்மாவோட ஒரு நோட்டு கிடச்சிது. அதாவது அம்மா நாவலிஸ்ட் லீலா கிருஷ்ணன் ஒரு 500 சிறுகதைக்கு மேலே எழுதியிருக்காங்க. ஒரு 50 நாவலுக்கு மேலே மாலைமதியில் எழுதி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றது. அவங்க அந்த நாங்கள் கண்டுபிடித்த ஒரு நோட்டில் பார்த்த உடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, அம்மா இந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்கன்ட்டு. அவங்களோட கதைகளை எல்லாம் அது எப்பப்போ வெளிவந்தது, எந்த தேதியில் வெளிவந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன குறிப்பாக என்ன. அதாவது இந்த நோட்டை இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த நோட்டில் இந்த மாதிரி படத்தோட, அதாவது இதில் என்ன இருக்குன்னா, சிறுகதை பற்றிய குறிப்பு. 1989 சிறுகதையின் பெயர் இப்படியும் ஒரு மனைவி. வெளிவந்த பத்திரிகை சுபமங்களா, விலை ரூபாய் 2. வெளிவந்த தேதி 1/4/89, பிராக்கெட்டில் மாதம் 2. கதையில் இடம்பெற்ற பெயர்கள் சம்பத், ராதிகா, விஜி. கதைக்கு படம் வரைந்தவர் மாருதி. அட்டையில் ஜிவி. பத்திரிகையின் முகவரி சுபமங்களா, ஆசிரியர் அனுராதா ரமணன், 8 முரேஷ் கேட் ரோடு, ஆழ்வார்பேட்டை. ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க. அதில் வாசகர் கருத்து அதையும் அதில் ஒட்டி வச்சுருக்காங்க. லீலா கிருஷ்ணனின் இப்படியும் ஒரு மனைவி கதையின் பாதி பகுதிக்கு மேல் படிக்கும்போது சோகம் என்னோடு சொந்தம் கொண்டாடியது. எஸ். சுந்தர், திருநெல்வேலி. இந்த மாதிரி அந்த கதைக்காக வந்த சில கடிதங்களையும் அதில் ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 100க்கு மேற்பட்ட கதைக்கு குறிப்பு, அதாவது எந்த பத்திரிக்கையில் வெளிவந்தது, என்னைக்கு வெளிவந்தது, அதோட அட்டையில் யார் இருந்தாங்க, இந்த மாதிரி அழகாக குறிப்பெடுத்து என்ன. நான் இது பார்க்கல. அன்றைக்கி எடுத்து பார்த்த உடனே ஒரே ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளவு ஒரு தொழில் ஸ்ரத்தை இருந்ததுன்னா இந்த மாதிரி அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்ட்டு. இதில் சில இடத்துல சில பக்கத்தில் ஒரு பக்க கதையை அப்படியே கதையவே ஒட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒன்றொன்னா உங்களுக்கு நான் படித்து காட்டலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ உள்ள எழுத்தாளர்கள் கூட என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி, ஏன்னா இது எப்போ திடீர்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம், இது இந்த கட்டுரை எப்போ எழுதணும், இந்த கதை எப்போ வெளிவந்தது அப்படின்னு நமக்கு டக்குன்னு ஞாபகம் வராது இல்லையா? அதனால் இந்த மாதிரி அழகாக ஒரு நோட் போட்டு, ஒரு நல்ல டிராயிங் நோட் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதோட அந்த கதையோட அந்த படத்தை அப்படியே கட் பண்ணி ஒட்டி வச்சு இந்த மாதிரி கூட குறிப்பு எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ உள்ள இளம் தலைமுறை எழுத்தாளர்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கூட கடைப்பிடிச்சு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.